நம்ம சங்க காலத்துலேருந்து இன்னைக்கு வர தமிழ் பண்பாட்டு அடிப்படையில் பேண்ட் ஷர்ட் ஷூஸ் எல்லாம் போட்டு இயற்கையாக அரங்கசாமி வேட்டி இல்லாமல் என்னாச்சு வந்துடாதீங்க அப்படின்னா நான் என் கல்யாணத்துக்கு நான் வேட்டி ஒன்று பத்திரமா வச்சிருந்தேன். 31 வருஷம் ஆச்சு. ஸோ அதை கொண்டாடிட்டு சொல்லி தட்டி அது கிழிஞ்சு பூச்சி வெட்டி இருக்கான்னு நான் பார்த்து எடுத்து விட்டு வந்துருக்கேன். சமீபத்தில் கோயம்புத்தூரில் சிஎம்எஸ்ன்னு ஒரு காலேஜ் இருக்குது, கோயம்புத்தூர் மலையாளி சமாஜ். அங்கே பொங்கல் விழா கொண்டாடினாங்க, போன பொங்கல் விழா. அப்போ என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போன போது என்னுடைய யூஷுவல் யூனிஃபார்ம் ஸ்டைலில் போய் நிற்கிறேன். ரொம்ப வெக்கமாக இருந்தது. பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், மாணவர்கள் அத்தனை பேரும் வேட்டி சட்டையில் இருக்கிறாங்க. அந்த காலேஜில் படிக்கிற 66% மலையாளிகள். அவன் பொங்கல் விழா கொண்டாடுற போது வேட்டி சட்டையில் கொண்டாடுறோம். நான் சீஃப் கெஸ்ட் பேண்ட் ஷர்ட் போட்டு இன்சைட் பண்ணிட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு போயிட்டு. ஸோ அரங்கசாமியுடைய நோக்கம் எனக்கு புரிஞ்சுது. ஆகவே அவந்தாலும் பரவாயில்ல, நீ வேட்டி தான் கட்டி ஆகணும். ரொம்ப என்ன சொல்றது, எப்படி இதற்கெல்லாம் நான் டைம் ஆகிறவங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கு நான் செய்ய போகிறேன். என்னுடைய புத்தகத்துக்கு வெளியீட்டு விழான்னு நடந்தது வேலையில் என்னாச்சு சதுரக குதிரைக்கு பண்ணதான். ஒரு முறை ஜெயமோகன்கிட்ட கேட்டார், ஒரு 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 முழு நாள் கருத்தரங்கிறது, அரை நாள் கருத்தரங்கிறது, 4 நாள் கருத்தரங்கு உங்களுக்கு நடந்திருக்கா? யாரும் நடத்தினதில்லை. சமீபத்தில் ஆமாதவனுக்கு ஒரு பரிசு வழங்குகிற நிகழ்ச்சி கோயம்புத்தூர் நடந்த போது அவருக்கு இதுவரைக்கும் ஒரு வெளியீட்டு விழா, ஒரு கருத்தரங்கு, ஒரு மதிப்புரை, ஒரு அறிமுகம் இதுவரைக்கும் நடந்ததில்லை. 76 வயசு ஆகுது, 50 வருஷத்துக்கு மேலே எழுதிட்டு இருக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்போ பத்திரிகைகளை பார்க்குற போது தெரியும் யார் யாருக்கு என்ன கருத்தரங்கு, என்ன புத்தக வெளியீட்டு விழா, என்ன அமர்க்களங்கள் நடக்குது. அப்போதான் பார்த்தேன், அன்னைக்கு மணிரத்னம் 1:15 மணிக்கு வந்தார். 5 மணிக்கு தான் கூட்டம். எங்களுக்கு பொட்டல சோறு வாங்கி கொடுத்தாரு அரங்கசாமி. எங்களோட ஒரு பொட்டலத்தை அவரும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு கூட்டத்தில் பேசி திரும்பவும் எங்கள் ரூமுக்கு மறுபடியும் ராத்திரிக்கு வாங்கின பொட்டலத்தையும் சாப்பிட்டுட்டு, அதுபோல் பூனத்தில் குஞ்சதில்லை. இந்த மாதிரியான மரியாதைகளை பார்க்குற போது இவ்வளவு மிகப்பெரிய ஆளுமைகள் நம்ம மீது மரியாதையை அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனசுக்கு. இந்த வெளிச்சம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு, ரொம்ப கூச்சமாக இருக்கு. இது ஒரு மாதிரி ரோட்டோரத்தில் படுத்து கிடந்த ஒரு பரதேசிய அரசகுல வம்சத்தை சார்ந்தவன் என்று கண்டுபிடித்து மாலை போட்டு அவன் அரியணையில் உட்காந்து வச்சு அவன் சிப்பாயின்னு கூப்பிடுறதுக்கு கை தட்டுறதுக்கு அவனுக்கு கை வரல. இவனே சிப்பாய்க்கு போய் ஒரு டீ எடுத்து கொடுத்து கொடுக்குற மாதிரி பரிசு விருது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த 10 நாட்களில் நான் 3000 கால்ஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். குறைஞ்சது 600-700 SMS-க்கு பதில் போட்டிருக்கேன். அடுத்த மாதம் என்ன பில் வர போத நிறைய பேர் சொல்றாங்க. இயக்குனர் பாலா சொல்றது, ஒரு 30 முறை போட்டேன், உன் நம்பர் கிடைக்கல. இன்னைக்கு இறையன்புவனுக்கு எத்தனை நாள் ட்ரை பண்ணுறது, ஒரு நம்பர் கிடைக்கல. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், அந்த நம்பரை முக்கியஸ்தருடைய நம்பர்கள் நான் சேவ் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு அந்தரங்கமான சில நம்பர்கள் தான் என் கையில் இருக்கும். இவ்வளவு அன்புக்கு காரணமாக ஒரு எழுத்து, என்னுடைய எழுத்து மகத்தான எழுத்துலாம் நான் நம்பக்கூடியது இல்லை. அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நான் வாழ